ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது ப்ரைடலுக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஃபெஸ்டிவ் சீசன்லேயும் நீங்கள் யாருக்கு வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ கோயில் குடம், விநாயகர் சதுர்த்தியில் வரதில் அது கூட நீங்கள் பண்ணலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ எப்படி இருக்குன்னு வாங்க குயிக்காக பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் ஸ்லீவோட லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்லீவ் நீங்கள் நார்மலாக எப்படி லைனிங்கில் கட் பண்ணுவீங்களோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ப்ளவுஸ் பீஸ்லேயும் வந்து நீங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லைட்டாக ஒரு கர்வ் கொடுக்குறேன். அதாவது நான் எந்த அளவில் நான் கர்வ் கொடுக்குறேன்னா, ஸ்லீவோட கீழ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழ் பகுதியிலேருந்து மேலே வந்து ஒரு ஒரு ரெண்டு இன்ச் அகலத்துக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு கர்வ் மாதிரி இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். அதாவது உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரியும், கீழேயும் ஒரு 4 இன்ச்சு, ஒரு 5 இன்ச்சு மேலேயும் கீழேயும் ஒரு 5 இன்ச்சு, அதோட நடுவில் அப்படி எப்படி நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஆம் கர்வ் வெட்டுவீங்க அதுக்கு மார்க் பண்ணி ஃபஸ்ட் அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணி வெட்டுவீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து 2 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் அந்த இடைவெளி நடுவில் வச்சு நீங்கள் அது மாதிரி கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ரொம்ப பெருசாக எனக்கு வேண்டானா இன்னும் நீங்கள் வந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி சின்னதாக உயரத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். சரிங்களா? இது வந்து நான் எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ளவுஸ் மெயின் பீஸ் மேலே இந்த லைனிங் பீஸை வச்சு நான் அடித்து திருப்பிடுறேன். சரிங்களா? நீங்கள் பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அப்படியே பின்னாடி வச்சு நீங்கள் அப்படியே தைக்கலாம். பட் நான் அடிச்சு திருப்புறனால பைப்பிங் கொடுக்க போகிறதுலன்னா நான் வந்து அதை மெயின் பீஸ் ஸ்லீவ் மெயின் பீஸ் மேலே லைனிங் பீஸை வச்சு நான் வந்து அடித்து திருப்புறேன். இந்த மாதிரி நீங்கள் லைனிங் பீஸு ஸ்லீவ் வெட்டி தைக்கும்போது ஒரு விஷயம் வந்து கவனமாக வைங்க. ஸ்லீவோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து குடஞ்சி வெட்டுற பகுதியை ஸ்டார்டிங்கில் வெட்டாதீங்க. ஸ்லீவ்லாம் தைச்சி முடித்த பிறகு கடைசியாக நீங்கள் குடஞ்சி வெட்டுங்க. ஏன்னா சில பேருக்கு சம்டைம் தப்பாக கூட வரும் அதனால். இப்போ நான் வந்து சைட்லலாம் சின்ன சின்னதாக நாச்சஸ் போடுறேன். அப்போ தான் திருப்பி விட்டு நான் திருப்பி அடிச்சு திருப்பும்போது அந்த சைடு கர்வில் அழகாக எனக்கு வந்து திருப்பி கொடுக்கும். இப்போ அந்த கர்வில் அழகாக திருப்பி கொடுக்கவும் நான் திருப்பி என்ன பண்ணேன்னா, அது மேலே ஒரு அமுகு தையல், அதாவது படிமான தையல் வந்து ஒன்று நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் படிமான தையல் போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம்னா அது உங்கள் இஷ்டம். இப்போ வந்து நான் சுற்றிலும் படிமான தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ப்ளவுஸ் பீஸை வந்து நான் பின்னாடி அந்த லைனிங் பீஸ் மேலே ஃபுல்லாக சுற்றியும் நான் தைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் மேலேன்னு தைக்கலான்னு நினைக்கலாம். பட் மேலேன்னு தைக்கக்கூடாது, கீழே முடிச்சுட்டு தான் நீங்கள் மேலே தைக்கணும். இல்லாட்டி நடுவில் துணி இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் ப்ளவுஸ் ஸ்லீவோட சென்டரையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு நான் சின்ன பீஸ், அதாவது பார்டர் தான் இது வந்து சாரியிலேருந்து நான் சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தேன். சாரி பீஸ் வந்து வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோங்கிறனால கொஞ்சம் நான் சாரி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தேன். அதை வந்து சென்டரில் வச்சு நான் என்ன பண்ணேன்னா, லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கர்வ் கொடுத்தா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வைக்கிறதுக்காண்டி இப்போது அதை வந்து லைனிங் பீஸ் எனக்கு வேணும், அது லைனிங் பீஸ் இல்லாமல் வச்சு திருப்ப முடியாதுங்கனால லைனிங் பீஸ் மேலே வச்சு நான் சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது லைனிங் பீஸை பார்த்த மாதிரி உள் சைடு தான் நல்ல பக்கம் இருக்கணும். நீங்கள் தைக்கிறது வந்து கெட்ட பக்கத்து மேலே தான் தைக்கணும். சரிங்களா? அப்போ தான் பெரட்டி விடுவோம்ல நம்ம, அப்போ வந்து அந்த நல்ல பக்கம் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் உள் சைடு இருக்க மாதிரி தான் வச்சு தைக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்றேன்னா, சைடில் இதே மாதிரி நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நான் பெரட்டி விட்டு சைடில் படிமான தையல் போடும்போது அது அந்த கர்வ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அழகாக வந்து திரும்ப கொடுக்கும் எனக்கு. அதனால் இப்போ வந்து சைடில் இந்த சின்ன சிசர் வச்சு தான் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன சிசர் வச்சுக்கோங்க, கட்ரு கூட வச்சுக்கலாம். சிசர் தான் வேணும் சொல்லல, சின்ன கட்ரு கூட வச்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா? எனக்கு சிசர் கொஞ்சம் வசதிங்கிறனால நான் சிசர் வச்சுருக்கேன் கைக்கு அடக்கமாக. இப்போ வந்து சைட்லலாம் வந்து திருப்பி விட்டு நான் உள்ளே கொஞ்சம் பார்த்திங்கனாலே அந்த சைடில் சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்தனால அழகாக வந்து திரும்ப கொடுத்துச்சு. இதுக்கு மேலே இன்னொரு ஒரு படிமான தையல் வந்து நான் சுற்றிலும் போட்டுட்டு வரேன். கவனமாக போடுங்க. படிமான தையல் 1/2 இன்ச்சு போட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு போடுங்க, 1 இன்ச்சு போட்டால் 1 இன்ச்சு போடுங்க. இப்போ ஃபுல்லாக சுற்றிலும் போட்டு வந்த பிறகு இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, அதை சுற்றி ஒரு லேஸ் வைக்கிறேன். நான் லேஸ் வச்சு கொஞ்சம் ஹைலைட்காக நான் லேஸ் வைக்கிறேன். இல்லை பைப்பிங் வேணால் கூட நீங்கள் பைப்பிங் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக குயிக்காக முடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, லேஸே வைக்கிறேன். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இருக்கிற அதாவது அகலம் இருக்கிற அளவுக்கு ஒரு லேஸ், 1/4 இன்ச்சு அகலத்தில் இருக்கிற லேஸ். இப்போ வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் இன்னும் ஒர்க் இருக்குது, இதுதான் முடிச்சிட மாட்டேன். இப்போது இதை வந்து வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்கிறனால நான் என்ன பண்ணேன்னா, குண்டூசி போட்டு கூட நீங்கள் வந்து அதை தைக்கலாம், இல்லைனா மார்க் பண்ணி வச்சு கூட தைக்கலாம். எனக்கு வந்து கண்ணளவே கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து கண்ணளவே வச்சு வந்து நான் என்ன பண்ணேன்னா ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து நான் குண்டூசி போட்டிருக்கேன்னா இல்லைன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் மார்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அது கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பீஸை வந்து வளைச்சி திருப்ப போகிறீங்கன்னா, ப்ரெஷர் ஃபுட்டை வந்து தூக்கிட்டு நீடெல்லாம் இந்த துணியில் குத்தி வச்சு நீங்கள் வந்து அடிச்சு
திருப்புங்க. சம்டைம் வந்து ப்ரெஷர் ஃபுட்டோடையே துணியை வச்சு சேர்த்திங்கன்னா ஊசியோட ஆங்கிள் சேஞ்ச் ஆகிரும். இப்போது சாரி பீஸ் வந்து 3க்கு 3 அளவில் நான் வந்து பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை இன்னும் 2ஆக வச்சு நான் கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு, அதாவது 1க்கு 1 அளவுக்கு இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. நான் சிம்பிளாக 3க்கு 3ன்னு சொல்லிட்டேன். நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் அந்த அளவில் வந்து நீங்கள் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் சின்னதாக மடிங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பூ ஷேப் மாதிரி கொண்டு வந்து அந்த சென்டரில் வந்து வைக்கிறேன். ஏன்னா சென்டரில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வைக்க முடியாது, அது கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேங்கிறது தான். இதே மாதிரி ஸ்லீவ் டிசைன் வந்து இன்னொன்று இருக்குது, அதையும் கண்டிப்பாக பார்த்து உங்களோட சப்போர்ட் எனக்கு முழுக்க சப்போர்ட் கொடுங்க. நம்ம ஃபேமிலியாக நினச்சி உங்கள் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு ஹார்ட் ஒர்க் பண்ணால் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக வந்து நான் வந்து வச்சுட்டே வரேன். இதை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நான் ஓட்டி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு, அந்த சைட்லேருந்து கேப் விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல்லாக ஒரு பீஸ் வச்சு முடிச்சிட்டேன். இது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் பிசர் வெட்டணும், நம்ம பிசர் ஏன்னா வெட்டலை. இப்போ வந்து சின்ன சிசரை வச்சு பொறுமையாக வந்து அந்த பிசரெல்லாம் பொறுமையாக பார்த்து வெட்டுங்க. ப்ளவுஸ் பீஸ் மேலே கத்திரிக்கோல் பட்டுருச்சுன்னா ரொம்பவே ரிஸ்க் ஆயிரும், அப்புறம் ஒன்றுமே நம்மளால பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சிசரை வச்சு நான் என்ன பண்ணேன்னா சுற்றிலும் இருக்கிற பிசரெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், ஏன்னா பிசர் வந்து கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சுன்னா சிசர் வந்து வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் கொஞ்சம் பார்த்து வெட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாக பிசரெல்லாம் வெட்டி முடிச்சிட்டேன். இப்போ அந்த பிசரை மறைக்கிற மாதிரி அதே லேஸை வந்து நான் ஃபுல்லாக சுற்றிலும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். லேஸில் வந்து எப்போவுமே 2 சைடு எட்ஜஸ்லேயும் வந்து தையல் போட்டுட்டு வாங்க. நடுவில் மட்டும் தையல் போட்டிங்கன்னா பிசறு பகுதி வந்து சரியாக மறையாது, அதில் நூல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு பிசரை மறைக்கிற மாதிரி நீங்கள் லேஸ் வைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச் அளவுக்கு அகலம் இருக்கிற மாதிரி லேஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி லேஸோட 2 சைட்ஸ்லேயும் நீங்கள் வந்து தையல் போடுங்க, சரிங்களா? சென்டரில் மட்டும் தையல் போட்டு விட்டுறாதீங்க. பிகினர்ஸ் வந்து இந்த தப்பெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதனால் நான் அட்வான்ஸாக சொல்லிடுறேன். ஏன்னா நானே அந்த தப்பு பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து ஓப்பனாகவே உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து நீங்களும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் சுற்றிலும் வந்து இதில் வந்து தையல் போட்டுட்டு வரேன். இது வந்து ஒரு 500-600 பட்ஜெட்டில் வந்து ரெடி பண்ண ஸ்லீவ் தான். ஸ்லீவ் மட்டும் 600 இல்லை, ஃபுல் ப்ளவுஸே வந்து சேர்த்து நம்ம 600க்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஸ்லீவு அண்டு இதோட ப்ளவுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். பேக் சைடு பார்த்திங்கன்னா அதையும் வீடியோ நான் போடுறேன். ஸோ இதுவும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் தான் இவ்வளோ கம்மியாக வாங்குறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து ரொம்ப அர்ஜென்ட் ஆர்டர்னால ஒரு நாள் ராத்திரியில் உட்காந்து நான் மாங்குன்னு தைச்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டோம். நடுவில் வந்து ஒரு பேட்ச் மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வைக்கலாம். ஸோ வெரி சிம்பிளாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அண்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் சொல்கிறேன், ப்ளீஸ் நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.